அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, மதுரை மாவட்டம் எஸ். கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் எலுமிச்சை தோட்டம் வைத்திருப்பவர் திருமதி யசோதா அவர்கள். எலுமிச்சை மரங்களுக்கு இடையில் உள்ள காலி இடத்தில் அவுரி எனப்படும் மூலிகை பயிரையும் சாகுபடி செய்துள்ளார். இந்த பகுதியில் அவுரி சாகுபடியாளர்கள் ஒன்று சேர்ந்து குழு ஒன்றை அமைத்து அவுரி பயிரை லாபகரமாக சாகுபடி செய்து வருகின்றனர். திருமதி யசோதா அவர்களின் அவுரி சாகுபடி அனுபவங்களை பாருங்கள். விவசாயம் எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் விவசாய அனுபவங்களை சொல்லுங்களேன். நாங்கள் விவசாயம் 20 வருஷமாக பண்ணுறோம். எல்லா சாகுபடியும் இருக்குது. என்னென்ன பயிரெல்லாம் நீங்கள் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் எள்ளு, பருத்தி, குருதவள்ளி, தெனை, நாற்றுச்சோளம். என்ன வானம் பார்த்த பூமிங்களா உங்களுக்கு? வானம் பார்த்த பூமியில் எல்லாம் போடுவோம். கிணறு இருக்க பாசனத்துக்கு? பாசனம் தான் இருக்கிறதுல தான் இப்போ ஊடு பயிராக அவரி போடுறோம். இப்போ எதில் ஊடு பயிராக நீங்கள் அவரி போட்டிருக்கீங்க? இந்த எலுமிச்சையில் போட்டிருக்கோம். எலுமிச்சை சாகுபடி செஞ்சுருக்கீங்க? சாகுபடி செஞ்சு. எத்தனை அடி இடைவெளியில் நீங்கள் நடவு செஞ்சுருக்கீங்க? 10 அடி இதில் இருக்குது சார். 10 அடி இடைவெளியில் வந்து எலுமிச்சை நடவு செஞ்சு இந்த சும்மா இருக்கிற இடத்துல அவுரியை நீங்கள் ஊடு பயிரை சாகுபடி செஞ்சுருக்கீங்க. மானாவாரியிலையும் போடுவோம். இந்த அவுரி வந்து எப்படி சாகுபடி செய்கிறீங்க, எப்படி உழவு செய்கிறீங்க, இந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். அவரி வந்து நாங்கள் உழுது மானாவாரி இல்லைனாலும் தண்ணி இல்லைனாலும் விதையை போட்டு அப்புறம் இது முளைச்ச உடனே இல்லை எத்தனை கிலோ விதை நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு 6 கிலோ போடுவோம் சார். 6 கிலோ விதை சரி போயிடுமா? 6 கிலோ சரியாக போகும். 6 கிலோ விதை போடுவோம் ஒரு ஏக்கருக்கு. 6 கிலோ விதைன்னா அதை உழுது பயிரிட்ட உடனே ரெண்டாவது ஒரு 10 கிலோ உப்பு போடுவோம். அடி உரமாக என்ன போடுவீங்க? அடி உரமாக ஏதாவது போடுவீங்களா? தொழு உரம் ஏதாவது போடுவீங்களா? நாட்டு இந்த கெடை போட்டால் போடுவோம். கெடை தான் போடுவீங்க? கெடை போடுவோம். மித்தபடி வீட்டில் இந்த தொழு உரம்லாம் இல்லையா? தொழு உரம் அதெல்லாம் இதுக்கு அவரி. ஒரு விவசாயியாக இருக்கீங்க, இந்த தொழு உரம்லாம் வச்சுக்கலாமே, நீங்கள் ஆடு மாடு வளர்க்கலாமே. ஆடு மாடு அதுதான் போடுறோம். அதுதான் கெடைங்கிறது. அந்த புழுக்க தான் போடுறோம் அடி உரமாக. ஆட்டை கொண்டு வந்து காட்டிலே அமர்த்திடுவோம். ஒரு ஏக்கருக்கு 2, 4, 3 நாளுன்னு. இல்லை உங்கள் சொந்த ஆடு? சொந்த ஆடு இல்லை, அது கொண்டு வரணும். சொந்த ஆடு காணாது. அது எப்படி 500 ஆட்டுக்கு மேலே வந்து ஒரு ஏக்கருக்கு 2 நாள் விடணும். விட்டால் இது அடி உரம் நல்லா வரும், பயிர் நல்லா வரும். இந்த அவுரி விதை எங்கேருந்து வாங்குறீங்க, எப்படி நீங்கள் இந்த சாகுபடி செய்கிறீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். முன்னாடி லோக்கலில் கொண்டு வருவாங்க சார். இப்போ தூத்துக்குடியிலேருந்து எங்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து கொடுத்தாங்க வியாபாரிங்க. இங்கே ஒரு குழு இருக்காங்க, அவங்க மூலமாக வந்தது. என்ன குழு இருக்குங்கம்மா? அவர் வியாபாரி சங்கத்திலிருந்து இங்கேயே ஒரு மெம்பருங்க போல. அதாவது அவுரி சாகுபடி செய்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சிருக்கீங்களா? அமைச்சிருக்கோம். அந்த குழுவில் எத்தனை பேர் இருக்கீங்க? 19 பேர் இருக்கோம் சார். 19 பேர் சேர்ந்து இந்த அவுரியை நீங்கள் சாகுபடி செஞ்சுருக்கீங்க? சாகுபடி செய்ய ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இந்த அவுரி 1 கிலோ விதை எவ்வளோமா? விலை 100 ரூபா. இப்போ 6 கிலோ விதைன்னா 600 ரூபா தேவைப்படும். இது அவுரி விதையை மட்டும் விதைச்சி விட்டுட்டா போதுமா? விதைச்சி விட்டோம்னா கீழே தொழு உரம் போடுவோம். மழை பெஞ்சிருச்சுன்னா இல்லைன்னா தண்ணி விடுவோம். விட்ட உடனே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுமாராக வரும்போது 10 கிலோ உப்பு, ஒரு ரோக்கர் விட்டு இந்த சுருட்டி அடிச்சா ரோக்கர் அடிப்போம். இதுக்கு இந்த கலை நிர்வாகம் ஏதாவது பண்ணுவீங்களா? ஆமாம், களை நாங்கள் நாட்டுப்புறத்துலேயே வச்சு களை எடுத்துக்கிறோம். எத்தனை நாளில் நமக்கு அறுவடைக்கு வரும்? 3 மாதத்தில் வந்துடும். 3 மாதத்துல நமக்கு வந்து அறுவடைக்கு வந்துடுது. 90 நாளில் வந்துடுது நமக்கு. இது எவ்வளோ ஹைட் வருங்கம்மா? நல்லா மழை வளமாக பெஞ்சிச்சுன்னா மொழி வரைக்கும் வரும். தாராளமாக வரும். இப்போ முதல் அறுவடை 90 நாளில் பண்ணுறீங்க. ஆமாம். அந்த முதல் அறுவடையில் எவ்வளோ கிலோ வரும் ஒரு ஏக்கரில்? ஒரு ஏக்கரில் எப்படியும் 3லேருந்து 6 வரைக்கும் வரும். 3லேருந்து 6 டன்னா? குவிண்டால் வரும். அது வந்து இந்த பாசனத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து ஒரு 600 கிலோ வந்து முதல் அறுவடைக்கு தாராளமாக வரும். அதுக்கடுத்து கொஞ்சம் அதில் பாதியை வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் இது. இப்போ முதல் அறுவடை 600 கிலோ வச்சுக்கோங்க. ரெண்டாவது அறுவடையில் எவ்வளோ வரும்? ரெண்டாவது அறுவடையில் 300 கிலோ குறையாம எடுத்துரும். இப்போ எத்தனை நாளில் நம்ம அறுவடை பண்ணணும்? அதே 3 மாதம் 4 மாதம் இயற்கைக்கு பொறுத்து. மழை நல்லா வளமாக பெஞ்சிருச்சுன்னா அதே 3 மாதத்தில் அறுத்துறோம். ஒவ்வொரு வாட்டியும் 3 மாதத்துக்கு ஒரு இடைவெளியில் ஒரு அறுவடை. 4 மாதம் தான் வருஷம் 3 அறுவடை. 3 அறுவடை பண்ணிடுவீங்க? 3 அறுவடையும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோ வருமா? 1 டன் வருமா? 1 டன்னு 1000 கிலோ வரும். 1000 கிலோ தாராளமாக வரும். 1000 கிலோ வரும். இப்போ 1 கிலோ வந்து எவ்வளோக்கு போதுங்க இந்த அவுரி? அவர் இப்போ 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க சார். 30,000 கிடைக்குங்கிறீங்க? ஆமாம், கிடைக்கும் ஒரு வருஷத்தில். ஆமாம், மானாவரியில் இது ஒரு வருஷத்தில் அவுரி வந்து 30 ரூபா கிடைக்கும். 30,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ செலவாகுங்க இதுக்கு? செலவு நல்லா உழவோட சேர்த்தா 10 ரூபா வரும் சார். இந்த அவுரி எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க? சாயத்துக்கு போகுதுங்கிறாங்க சார். சாயம் எதுக்கு? இல்லை, சாயத்துக்கு போகிறது வந்து வேற ரகம், இந்த ரகம் வந்து அது போல் இல்லையே. மருத்துவ பயிர். இந்த அவுரி வந்து ஒரு மருத்துவ பயிர். மருத்துவ பயிர்.
சரிங்க. இதை வந்து வியாபாரிகள் நேராக உங்கள்கிட்டே வாங்கிட்டு போகிறாங்களா இல்லை நீங்கள் போய் விற்றுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை சார், லோக்கலில் வந்து வியாபாரிகளே நேரடியாக வந்து இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு வந்து மார்க்கெட் பண்ணுறது ஒன்றும் சிரமமாக தெரியல? கிடையாது. முந்தி கொஞ்சம் லோக்கல் வியாபாரியை வாங்கினா விலை ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வாங்கினாங்க. இப்போ தூத்துக்குடியிலேருந்து வியாபாரி வந்து டைரெக்டாக இந்த குழு மூலமாக அனுப்பிடுறோம். இப்போ வந்து இந்த கரிசக்காட்டுக்கு மட்டும்தான் இந்த அவுரி வருமா? எல்லா மண்ணுலேயும் வருமாமா? அது எல்லா மண்ணுலையும் வரலாம் சார், ஆனால் கரிசக்காட்டில் நல்லா வரும். கரிசக்காட்டில் நல்லா வருது. இப்போ இந்த பருத்தி கிருத்தியெல்லாம் இருக்குது. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பருத்தி எல்லாம் சாகுபடி செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் அவுரியை சாகுபடி செஞ்சுருக்கீங்க இல்லையா? இப்போ பருத்தியோட உங்களுக்கு அவுரியில் நல்ல வருமானம் வருது. வேலையும் சுருக்கம் சார். களை எடுத்து ஒரே தடவையில் விட்டுட்டோம்னா அவ்வளவுதான். 3 மாதம் கழிச்சு அறுக்கும் போது தான் காட்டுக்கு போகணும். அறுத்தாச்சுன்னா இயற்கையில் மழை வந்துருச்சுன்னா அதான் வந்துடும். சரிங்கம்மா. இந்த அவுரியில் இந்த பூச்சி நோய் தாக்குதல்லாம் எதுவும் வராதா? வரும் சார். இந்த சுருட்டை அடிக்கும். அதுக்கு என்ன செய்வீங்க? ரோக்கர் அந்த மாதிரி ஒரு இதை அடிச்சு விட்டுரும். மருந்து தெளிப்பீங்க? ஆமாம், தெளிப்போம். விட்டி அடிக்கும். அந்த நேரம் மருந்து அடிச்சிடணும். அது 2 ஆள் தான் தேவைப்படும். ஒரு ஆள் தண்ணி எடுப்பாங்க, ஒரு ஆள் அடிப்பாங்க. அதோட முடிஞ்சு போகும். எல்லா பயிர் வகையை விட அவரி வந்து சுருக்கமான ஒரு ரொம்ப செலவு குறைஞ்ச ஒரு பயிர்னு சொல்றீங்க. ஒரு நல்ல வருமானமும் உள்ள பயிர். இப்போ உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்குங்கம்மா? எத்தனை ஏக்கர்ல நீங்க இதை சாகுபடி செஞ்சிருக்கீங்க அவுரியை? 6 ஏக்கருக்கு சாகுபடி செஞ்சிருக்கோம் சார். 6 ஏக்கர்ல இந்த அவுரியை சாகுபடி செஞ்சிருக்கீங்க. எந்த பருவத்தில் இதை சாகுபடி செய்யணுமா? இது வந்து ஆரம்ப ஸ்டார்டிங் வந்து கார்த்திகை பருவத்தில். கார்த்திகை அது அப்படியே விட்டோம்னா ஆடி வரைக்கும் இருக்கு சார். 2வது இது சாகாது. அறுத்து விட்டோம்னா தளைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. வெறும் இலையை மட்டும் தான் நீங்க கொடுப்பீங்களா? ஆமாம் சார், இலை மட்டும். அது நிழல்ல உலர்த்தி வெறும் அந்த இலையா கொடுக்கணும் சார். நிழல்ல உலர்த்துக்கெல்லாம் அதிகமான ஆட்கள் தேவைப்படுமாமா? இல்லை சார், இங்கே இருந்து நம்ம டிராக்டரில் கொண்டு போய் போட்டோம்னா உலர்த்துனா ஒரு 2 ஆள் இருந்தால் போதும். எத்தனை நாள் உலர்த்துவீங்க? நிழலுங்கும் போது 4-5 நாள் ஆகும் சார். 2வது அறுவடையும் அதே போல இலையை மட்டும் தான் அறுவடை பண்ணுவீங்க? காய் வரும் இல்லை சார், பூத்து காயில் விதை எடுப்போம். காயும் வரும். காய் 70 ரூபாய்க்கு போகும். அந்த விதையை தட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். அது 100 ரூபா 200 ரூபா அந்த இதை பொறுத்து பருவத்தை பொறுத்து அதுவும் போகும். இப்போ விதையை நீங்கள் விற்பனை செய்கிறீங்க? விற்பனை செய்வோம். ஜாஸ்தி இருந்தால் விற்பனை செஞ்சுருவோம். இப்போ விதை வந்து எத்தனை கிலோ நமக்கு கிடைக்கும் ஒரு ஏக்கரில்? அதான் சார், இயற்கையை பொறுத்து. இயற்கை நல்ல வளமாக இருந்தால் அது அரை மூடை வந்துடலாம். 30 படி 40 படி வந்துடும். இயற்கை கொஞ்சம் நம்மளுக்கு தண்டிச்சா 10 படி அந்த மாதிரி. அது ஒரு 100 கிலோ கிடைக்குங்களா? 100 கிலோ தாராளமாக கிடைக்கும். அது ஒரு 100 ரூபாய்க்கு போச்சுன்னா கிட்டத்தட்ட அதே வந்து உங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்குதா? 10,000 ரூபா கிடைக்கும். அதில் செலவு ஒரு 3 ரூபா அடிக்கும். 3 ரூபா அடிக்கும். அது ஒரு 7,000 வந்து உங்களுக்கு வந்து உபரி வருமானம் தான். சரிங்கம்மா. இந்த அவுரி வந்து உங்கள் ஏரியா ஃபுல்லாகவே சாகுபடி பண்ணுறாங்களா? எல்லாமே இல்லை நீங்கள் மட்டும்தான் இல்லை சார், எல்லாருமே அவங்க வச்சிருக்கிறதுக்கு 5 ஏக்கர் இருந்தால் 2 ஏக்கர் அவரி, 10 ஏக்கர் இருந்தால் 5 ஏக்கர் 6 ஏக்கர் அப்படி எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லாருமே 1 ஏக்கர் கூட போடாதவங்க கிடையாது அவரி. சரி, இந்த அவுரி வந்து ஒரு நல்ல மூலிகை பயிர். ஆமாம் சார். இந்த மூலிகை பயிருக்கு நம்ம தோட்டக்கலைத்துறை மூலயமா ஏதாவது உங்களுக்கு உதவிகள் செய்கிறாங்களா? ஆமாம் சார், அவங்க தான் எல்லா உதவியுமே இந்த வட்டம் செஞ்சு அவங்க தான் எங்களுக்கு செய்முறையவே கொஞ்சம் மாற்றி சொல்லியும் கொடுத்தாங்க. தோட்டக்கலை மூலமாக வந்து தான் அவருக்கு ஒரு ஊக்கப்படுத்தினாங்க. ஒரு மீட்டிங் போல் போட்டு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்கு இந்த வட்டம் வறட்சிக்கும் உதவித்தொகையும் கொடுத்தாங்க. என்ன தொழில்நுட்பங்களை அவங்க சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? இந்த இப்படி பண்ணுற பருவம் எப்படி பண்ணணும், நிழலில் உரத்துறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சிலதை நாங்கள் செஞ்சு அதை மாற்றி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் வெயிலில் ஓட்டுருவோம், கொஞ்சம் குச்சியை ஓவராக போட்டுருவோம். அதெல்லாம் போடக்கூடாது, நிழலில் உளுத்துங்க, உங்களுக்கு நல்ல நியாய விலை கிடைக்கும் அப்படின்னு அவங்க தான் வந்து சொல்லிட்டு போனாங்க. சொல்லி கொடுத்து இந்த வட்டம் செய்முறையை மாற்றி செஞ்சுருக்கோம். அதனால இந்த அவுரி வந்து ஒரு நல்ல பயிர், ரொம்ப நல்ல பயிர் சார். இந்த மானாவாரிக்கு ஏற்ற பயிர். மானாவாரிக்கு இன்னும் இயற்கை வந்துச்சுன்னா மானாவாரிக்கு ரொம்ப இதான பயிர். இந்த விலை கிடச்சிச்சுன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்க சார், மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி.